கதையின் தொடர்ச்சி. பின் ஆசனத்தினின்று 3 பெண்களும் ஒரு புருஷனும் இறங்கியதைக் கண்டதும், யாரோ தியாகராஜனுக்கு தெரிந்தவர்கள் போலிருக்கிறது. மறுநாள் விசேஷத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என எண்ணி சற்று அசட்டையாக உள்ளே போக திரும்பிய காந்திமதி, தன் பெயரைச் சொல்லி யாரோ அழைப்பதைக் கேட்டு திடுக்கிட்டு நின்றுவிட்டாள். காந்திமதி, என்னை தெரியவில்லையா? சௌக்கியந்தானே என விசாரித்து கொண்டு தனியே வரும் மூட்டையுடன் நுழைந்த அந்த வயதான மனிதனை ஏற இறங்க பார்த்தாள். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு காந்திமதி, குழந்தை நல்லா சம்பாதிச்சு சீரும் சிறப்புமா இருக்கிறத இந்த பாவி கண்ணாலாவது கண்டு சந்தோஷப்பட்டு போக வந்திருக்கிறேன். ஏ விஜயா, மோகனா, இங்கே வாங்கடி பெண்களா. இவதான் அத்தை, உங்கள் அண்ணன் வாழ்விலை விளக்கேற்றி வைத்த தெய்வம். நமஸ்காரம் பண்ணுங்கடி. இவ தங்க மனசால உங்களை வாழ்த்துனா நீங்கள் நல்லா இருப்பீங்க என்றாள் அமிர்தம். தன் பாதங்களில் விழுந்து கும்பிட்டு அந்த 2 பெண்களையும் அமிர்தத்தையும் தியாகராஜனையும் மாறி மாறி பித்தம் பிடித்தவள் போல் பார்த்து நின்ற காந்திமதியின் உள்ளத்திலே அது சமயம் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. வாங்க உட்காருங்க என அவசரமாக உபசரித்துவிட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நிமித்தம் உள்ளே வேகமாக சென்றாள். என்ன பெரியம்மா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்கள் உடம்புக்கு என்ன என பதட்டத்துடன் வினவிய காந்திமதி அவளை பின்தொடர்ந்து வேகமாக சென்றாள். தொப்பென சோஃபா ஒன்றில் உட்கார்ந்து கொண்ட காந்திமதி, தமா, ராஜாவின் காருக்கு வழியில் ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று கவலைப்பட்டோமே, அது சரியாகத்தான் போயிற்று. ஆபத்து அந்த பாவி நமச்சிவாயத்தின் ரூபத்திலே இந்த வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து விட்டதே. ஐயோ, நான் இனி என்ன செய்வேன் என்று தயக்கத்துடன் அரற்றினாள். பிறர் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டறிய வேண்டும் என்ற ஆவலோ சுபாவமோ காந்திமதியிடம் கிடையாது. பெருந்தன்மை மிகுந்த அவளது மனதில் இத்தனை இழிவான குணங்களுக்கு இடமே இருந்ததில்லை. அன்று மாலை வழக்கம் போல் வீட்டுக்கு தேவையான சாமான்களை தானே நேரில் சென்று வாங்கி வர அவள் விஜயாவுடன் சென்றிருந்தாள். கடைத்தெருவிலிருந்து திரும்பி வந்ததும் களைப்பு தாள முடியாது சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நிமித்தம் பின்கட்டிலிருந்த தனது அறைக்குள் சென்று படுத்து கொண்டிருந்தாள். அறையின் அருகிலே இருந்த கூடத்தில் நமச்சிவாயம், அமிர்தம், மோகனா மூவரும் உரத்த குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அருகில் இருக்கும் அறைக்குள்ளே காந்திமதி படுத்திருப்பதை சிறிதும் அறியாத அந்த மூவரும் சில காலமாக அவள் மீது தங்கள் உள்ளத்திலே பொங்கி வழிந்து கொண்டிருந்த தோஷத்தை காரசாரமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். கண்களை மூடிக்கொண்டு விச்சிராந்தியாக படுத்திருந்த காந்திமதி, அமிர்தம் தன் பெயரை அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து ஏதோ ஆத்திரமாக பேசுவதை கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அமிர்தம் கூட்டத்தரை மீது சுவரில் சாய்ந்து கொண்டு காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்தாள். தனது நீண்ட ஜடையை முன்பக்கம் தோளில் மீது தொங்கவிட்டு கொண்டு அதை தன் இடது கையால் செல்லமாக தடவியபடி சோஃபா ஒன்றில் உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருந்த மோகனாவின் முகத்தில் கோபம் தாண்டவமாடி கொண்டிருந்தது. வெள்ளி தட்டு நிறைய இருந்த ஆப்பிள் துண்டுகளை எடுத்து அவசர அவசரமாக தின்று கொண்டு ஊஞ்சலில் மெல்ல ஆடிக்கொண்டு உட்கார்ந்திருந்த நமச்சிவாயத்தின் தோற்றம் கூட்டத்திற்கு தலைவகிக்கும் அக்ராசனாதிபதி போல் தோன்றியது. அந்த காட்சியை கண்ட காந்திமதி தன் மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நிமித்தம் ஜன்னலில் நின்று தலையை தாழ்த்தி கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். நம்ம எல்லோரும் இங்கே சாப்பிடவும் இருக்கவும் தகுதி இல்லாதவங்க போல அவன் நினச்சிக்கிட்டு பேசுகிற பேச்சும் நடந்துக்கிற விதமும் என்னால் சகிக்கவே முடியலை. அந்த காலத்தில் இந்த பாவிக்கு பயந்து கொண்டு ஒரு நல்லது பொல்லாதது ஒன்றும் கொண்டாட முடியாது. நான் என் வாழ்க்கையை நடத்திவிட்டேன். சின்ன வயசுலேயே புருஷனால் திஸ்கரிக்கப்பட்டவள் வீட்டிலே இருக்கிறாளே, அவள் மனசு கஷ்டப்படுமே என்று நான் அந்த காலத்திலே ஒரு நல்ல புடவை கட்டினது கிடையாது, ஒரு நல்ல நகை போட்டது கிடையாது. அந்த கஷ்டம் அவள் வீட்டை விட்டு ஒழிஞ்சதும் போயிடுச்சுன்னு நான் நினச்சிருந்தா இத்தனை காலம் கழித்து திரும்ப மறுபடியும் வந்துடுச்சே. இந்த வீட்டில் இருக்கவும் சாப்பிடவும் அனுபவிக்கவும் எனக்கு உரிமை இல்லையா? இவளை விட எனக்கு 10 மடங்கு உரிமை இருக்கிறது. ஊர், உலகம், நியாயம் எல்லாம் எனக்கு உரிமை இருப்பதை ஒப்புக்கொள்ளும். ஏதோ அதிர்ஷ்டவசமாக இவ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உபகாரம் செய்து விட்டபடி நேர்ந்துடுச்சு. தியாகு மட்டும் வெளியே புறப்பட்டு ஓடி போகாமல் இருந்திருந்தா அந்த உபகாரத்தை நாம் செஞ்சிருக்க மாட்டோமா என்று ஆத்திரத்துடன் கையை வீசி கொண்டு கேட்டாள் அமிர்தம். பெரிய ஆப்பிள் துண்டம் ஒன்றை அவசரமாக கடித்து விழுங்கி முடித்த நமச்சிவாயம் பலமாக மண்டையாட்டி, நல்லா சொன்னப்போ, தியாகு உருப்படியே ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நீயும் நானும் எத்தனை பாடுபட்டோம்.
ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு நாள் ராத்திரி அந்த பயலுக்கு ஜுரம் வந்துட்ட போது வைத்தியர் வீட்டுக்கு கொட்டுற மழையில் நான் விழுந்தடிச்சு போய் கூட்டி வந்தேன். நீ மற்ற குழந்தைகளுக்கு சோறு போடக்கூட பொழுதில்லாமல் தவிடு வறுத்து ஒத்தடம் போட்டு கொண்டு இருந்தியே. நாம் எத்தனையோ செய்தோம், அதையெல்லாம் யார் இப்போ நினச்சி பார்க்க போகிறாங்க என்று ஒரு சரடு விட்டான். அவன் கூறியது பச்சையான ஒரு பொய் என்பதை அமிர்தம் நெஞ்சம் உணர்ந்தாலும் அவள் அதை பொருட்படுத்தாமல், தாயாருக்கு இல்லாத சொந்தம் அத்தையம்மாளுக்கு வந்துடுச்சு. அடி நாளில் இந்த பாவி என்ன ஆட்டி வச்சது போதாதுன்னு இப்போ வேறல்லவா ஆட்டி வைக்க வந்திருக்கா. சாவி கொத்த இடுப்பில் சொருகிக்கிட்டு தலைமுடியை அள்ளி சொருகிக்கிட்டு ராணி போல் வீட்டில் அவள் பண்ணுற அதிகாரம் கொஞ்சம் நஞ்சமா. இவ்வளவு சம்பாதிக்கிறானே ஒழிய தியாகுவுக்கு ஒரு இழவும் தெரியல. இவளை ஒரேடியாக நம்பி பணப்பெட்டி சாவியை கூட கொடுத்துருக்கலாம். எதற்கும் அத்தை அத்தைன்னு சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாத குறையா அடிபணிஞ்சு நிற்கிறான். தனக்கு இருக்கிற அதிகார கர்வத்தில் இந்த பாவிக்கு என்னை கண்டா ரொம்ப துச்சமாக இருக்குது. அது கண்ணில் கருநாகம் பிடுங்க. இன்றைக்கி காலையில் ஒரு லோட்டா பால் எடுத்து அவன் முன்னாடி சாப்பிட்டேன் பாருங்க. செத்த பொழுதுக்கெல்லாம் வயிற்றை சுருட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே வலி வந்துடுச்சு. அவள் பார்க்குற பார்வையில் நமக்கு நிம்மதியாக சாப்பிடக்கூட தோண மாட்டேங்குது என்றாள் அமிர்தம் ஆத்திரத்துடன். ஆமாம் அம்மா, அத்தைக்கு ரொம்ப பொறாமை குணம் இருக்கிறது. சிறிய வயதிலே புருஷனால் ஒதுக்கப்பட்டு விட்டாள் அல்லவா. பிறர் சந்தோஷமாக இருப்பதை காண சகிக்காத ஒரு துர்க்குணம் வந்துவிட்டது. முந்தா நாள் நான் அண்ணாவுடன் கடைக்கு போயிருந்தேன். நான் ஆசைப்படுகிறேன் என்று அண்ணா எனக்கு சிகப்பு கல் நெக்லஸ் வாங்கி கொடுத்தார் அல்லவா. அதை நான் கடையிலேயே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். அன்று முழுவதும் என் கழுத்தை வெட்டுகிறவள் போல் அத்தை என்னை பார்த்து முறைத்ததை என்னால் மறக்கவே முடியாது. எத்தனையோ தடவை பேச்சோடு பேசாக நெக்லஸ் எப்போது வாங்கியது என்று அறிய பல கேள்விகள் கேட்டு பார்த்தாள். நான் பதிலே சொல்லாது அமுத்தலாக இருந்து விட்டேன் என்றாள் மோகனா கோபத்துடன். இவளுக்கு என்ன வந்துதான்? உங்கள் அண்ணன் வாங்கி கொடுக்குறான், நீ போட்டுக்கொள்கிறாய். ஏதரா குழந்தை, கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறாளே, விதவிதமாக அலங்கரித்து கண் குளிர பார்ப்போம் என்று இல்லாட்டியும் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறுகிறாளே பாவி, அவள் நாசமாக போக என கை விரல்களை கோபத்துடன் சொடுக்கிவிட்டு மனசார சபித்தாள் அமிர்தம்மாள். என்னை கண்டாலே அத்தைக்கு பிடிக்கிறதே கிடையாது. நான் எது செய்தாலும் தப்பு போல கண்டிக்க வந்து விடுகிறாள். அடுத்தாற் போல அந்த நொண்டி பிணம் இருக்கிறதே, அதை கண்டது மட்டும் எப்படி அன்பு பீரிட்டு கொண்டு ஓடி வருகிறது பார்த்தீர்களா. தமா தமா என்று அழைக்கிற குரலிலே எத்தனை கனிவு. தமா தூங்கினாலா, தமா பால் சாப்பிட்டாலான்னு அப்பப்பா எத்தனை உபசாரம். இந்த விஜயா இருக்கிறாளே ரொம்ப சிநேகிதம். தமா ரொம்ப இனிமையான குணம் வாய்ந்த பெண். நல்ல லட்சியங்கள், சிறந்த கொள்கைகள் கொண்டவள், படித்தவள், அடக்கமான சுபாவமுடையவள். அப்படி இப்படின்னு வாய்க்கு வாய் புகழ்ந்து கொண்டு திரிகிறாள். அந்த நொண்டியும் இங்கே வரும்போதெல்லாம் விஜி விஜின்னு தான் கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். மற்றவர்கள் இருப்பது அவள் கண்ணில் சிறிது கூட படுவதில்லை. தான் படித்தவள், உத்தியோகம் செய்கிறவள் என்ற கர்வம் என்னை லட்சியம் செய்து பேசுவதே கிடையாது என்றால் சினம் தனியாத உரத்த குரலில் மோகனா. கடைசியாக தட்டில் இருந்த பழத்துண்டத்தை ஒரே வாயில் காலி செய்துவிட்டு என்று அலட்சிய பாவத்தில் சப்பு கொட்டினான் நமச்சிவாயம். சீ, அது கிடக்கிறது ஷியாம தேவதை, படிச்சு விட்டதாம் படிச்சு. மூஞ்சியையும் முகரக்கட்டையும் சகிக்கல பார்க்கறதுக்கு. அது உடுத்திருக்கிற துணியும் அது செய்து கொண்டிருக்கிற அலங்காரமும் தியாகுவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட யோகிதை கிடையாது. போன சனிக்கிழமை காலையில் யாரோ ஒரு பெரிய மனுஷர் தியாகுவை பிஸ்னஸ் சம்மந்தமாக பார்க்க வந்திருந்தார். நான் தமாஷா அவர் வந்த கார் டிரைவரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த நொண்டி சனியை நம்ம வீட்டு பெரிய காரில் ஆசிரமத்திலிருந்து வழக்கம் போல் வந்திருந்தது. அது காரை விட்டு இறங்கியதை கவனித்த அந்த டிரைவர் என்கிட்ட ரகசியமாக என்ன கேட்டான் தெரியுமா? இந்த வீட்டில் வேலைக்காரியங்களுக்கு கூட கார் கொடுத்து அனுப்பிச்சு வரவழைக்கிறீங்களா? தேவலையே என்றான். அப்பா, ஒரு நிமிஷம் எனக்கு அவமானத்தில் நாக்க பிடுங்கி கொண்டு சாகனம் போல் இருந்தது என்றான். அது சமயம் எதேச்சியாக அவர்களை தேடிக்கொண்டு அங்கே வந்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் அவளது வார்த்தைகள் அரைகுறையாக விழுந்தன. மாமா வழக்கம் போல் தனது சகுனி பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை விரைவில் உணர்ந்து கொண்ட அவள், ஏன் அப்படியே செய்கிறதானே, கை எச்சலாகி விடும் என்று தயங்கி விட்டீர்களா என்று சுட சுட கேட்டாள். விருக்கென ஆசனத்தில் நின்று நிமிர்ந்து உட்கார்ந்த மோகனா குறுக்கிட்டு, அப்படி இத்தனை நேரம் இந்த 5ஆம் படையை காணவில்லை என்று காத்து கொண்டிருந்தோம், வந்து விட்டாய் சமயத்திற்கு என்றாள் எரிச்சலுடன். மோகனா, ரொம்பவும் துள்ள வேண்டாம், கொஞ்சம் நாவை அடக்கி பேசு. நான் ஒன்றும் 5ஆம் படை உத்தியோகம் செய்யவில்லை. நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறேன், அவ்வளவுதான் என்றாள் விஜயா.
அத்தை பின்னாடி கன்றுக்குட்டி போல ஓடிக்கொண்டு நாங்கள் பேசுவதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என நினைக்க வேண்டாம். அத்தை என்னை என்ன செய்துவிட முடியும்? அவளை படைத்த கடவுள் வந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் உனக்கு இத்தனை இழிவான குணம் வேண்டாம். அந்த நொண்டி சனியனுடன் சிநேகிதம் செய்து கொண்டு நீ எங்களுக்கு எதிராக நடப்பது கொஞ்சமும் நன்றாகவே இல்லை என்று அதட்டினாள் மோகனா. விஜயா பொங்கி எழுந்து கோபத்தை உதட்டை கடித்து கொண்டு சிறிது கட்டுப்படுத்தி கொண்டாள். நிதானமான குரலில், மோகனா, தமயந்தி நீ நொன்று என்று கூப்பிடுவதை இன்றுடன் நிறுத்திக்கொள். அது அத்தை காதிலோ அண்ணா காதிலோ பட்டால் பிறகு நீ மிகவும் வருத்தப்பட நேரிடும். மேலும் பிறரிடம் காணப்படும் அங்கஹீனத்தை படித்து பேசுவது உன் போன்ற படித்த பெண்களுக்கு அழகா சொல்? தமயந்தியின் கால் ஊனமாகிவிட்டதற்கு அவளா பொறுப்பாளி? மேலும் எந்த நிமிஷத்திலும் யாருக்கும் இத்தகைய ஒரு விபத்து ஏற்படலாம். ஏன், நாளைக்கே ஒரு கார் விபத்தில் உன் கால் ஒடிந்து போகலாம், என் கை நொண்டியாகிவிடலாம். சிறிது நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு அறிய சக்தி இல்லை. அகம்பாவத்தில் கண்டபடி பேசிவிடுவது நல்லதல்ல என்றாள். பதிலுக்கு முகத்தை வலித்த மோகனா, அத்தை உனக்கு நல்லா தூபம் போட்டு வச்சிருக்காங்க, வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுறியே என்றாள் ஏளனமாக. வக்காலத்தும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. விஜயா பேசுறதையெல்லாம் நீ நம்பி விடுகிறாயா மோகனா? அத்தை பக்கம் பறிஞ்சு பேசுறதை போல ஒரு நாடகம் இது. அத்தை அம்மாளை கையில் போட்டுக்கொள்ள அப்படியெல்லாம் பேசி காக்காய் பிடிக்கிறாள். செய் செய், எப்படியாவது எல்லோரும் இந்த வீட்டிலே நிம்மதியாக ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை என்று கூறிவிட்டு கடகடவென சிரித்தான் நமச்சிவாயம். அதை கேட்ட விஜயாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வரவே, மாமா போதும், உங்கள் பரிகாச காக்காய் பிடிக்கும் வேலையெல்லாம் உங்களுடையது. அத்தையை தாஜா செய்து ஆக வேண்டியது எனக்கொன்றுமில்லை. உண்மையில் எனக்கு அத்தை மீது அவ்வளவு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வீண் பொறாமையில் உங்களுக்கு அவர்களுடைய உத்தம குணம் சிறிதும் தெரியவில்லை. கிரக பிரவேசத்திற்கு வந்ததாக கூறிக்கொண்டு வந்தோம். நடந்தையெல்லாம் மறந்துவிட்டு அத்தை நம்மை எவ்வளவு அன்பாக உபசாரம் செய்தார்கள். நமது கஷ்டத்தை அம்மா எடுத்து கூறியதும் அண்ணா நம் அனைவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அடி நாளில் அம்மாவும் மாமாவும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிசகையெல்லாம் மறந்து மன்னித்து விட்டார்கள். சென்று போன்றவைகளை பற்றி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்கிறார்களா? நமக்கும் நியாயப்படி உரிமை இல்லாத இந்த சுகபோகத்தை நாம் இருந்து அனுபவிப்பதை பற்றி ஏதாவது குறை சொல்லியிருக்கிறார்களா? வாய்க்கு வாய் அத்தையை பற்றி துச்சமாக பேசுவது தர்மமே இல்லை மோகனா. நீ பேசுவதை ஊரார் கேட்டால் கட்டாயம் உன்னை போல் நன்றி கெட்ட பெண் இல்லை என்றுதான் பழிப்பார்கள் என்றாள். மோகனா தன் இடத்தை விட்டு துள்ளி எழுந்து நின்று கொண்டு தன் சிவந்த முகத்தை மிடுக்காக ஒரு முறை குலுக்கிவிட்டு, நன்றி, அத்தையிடம் நான் எதற்காக நன்றி காட்ட வேண்டும்? ஊரார் சொல்ல மாட்டார்களோ என்னை பற்றி தவறாக பேசினாள், நான் என்ன செய்வேன் தெரியுமா என பல்லை கடித்தாள். ஊரார் என்ன, சிநேகிதிகள் என நீ நம்பிக்கொண்டு தினமும் பங்களாவுக்கு அழைத்து காஃபியும் டிஃபனும் கொடுத்து கொண்டாடும் உன் கலாசாலை தோழிகள் உன்னை பற்றி பின்னால் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பது தெரிந்தால் என்ன செய்வாயோ? உன் சிநேகிதிகளில் ஒருத்தி இன்னொருத்தியிடம் இன்று மாலை ஒரு புடவை கடையில் பேசிக்கொண்டதை கேட்டேன். அவள் என்ன சொன்னால் தெரியுமா? இந்த மோகனாவை பார்த்தாயா, தினமும் ஒரு மைசூர் ஜார்ஜெட் புடவை கட்டிக்கொண்டு பெரிய காரில் வந்து இறங்குகிறாள். பேசுகிற பேச்சும் நடத்தையும் தலைமுறையாக செல்வத்திலே புரண்டு கொண்டிருந்தவள் போல் தொனிக்கிறதை கவனித்தாயா? நேற்று வரை கிழிந்த மில் புடவையும் கண்ணாடி வளையலுமாக காலேஜுக்கு பஸ்ஸிற்காக வெயிலிலே காத்து கொண்டு நின்ற அவளுக்கு அறவே மறந்துவிட்டதே என்று கூறி சிரித்து கொண்டிருந்தார்கள். ஊரார் அப்படிதான் சொல்வார்கள், அவர்கள் மேல் குறை சொல்லி பயன்? உண்மையும் அதுதானே என்றாள் விஜயா. அம்மா என கிரீச்சிட்டு அலறிய மோகனா தொப்பென தாயின் மடியில் போய் விழுந்து தன் இரு கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு, விஜயா கண்ணா பின்னான்னு பேசுறதை நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, இவள் சொல்லி காட்ட வேண்டும் என ஆசைப்பட்டதை வேண்டுமென்றே ஒரு சிநேகிதி மேல் சுமத்தி பேசுகிறாள். நான் ஆசைப்பட்ட புடவைகள் உடுத்துவதையும் நகைகள் அணிவதையும் கண்டு இவளுக்கு பொறாமை என்று தேம்பி தேம்பி அழுதாள். அமிர்தம் அன்புடன் தன் இளைய மகளை தழுவிக்கொண்டு கோபத்துடன் விஜயா பக்கம் திரும்பி, ஆமா, உனக்கு உன் அத்தையைப் போல பிறர் வாழ்வை காண சகிக்காத துர்குணம் ஜாஸ்தி, போ அப்பால, உன்னை பெற்றதற்கு என்று முடிக்காது நிறுத்தினாள். அம்மா என்று திகைப்புடன் கூறிய விஜயாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொள்ளவே மேலே பேச முடியவில்லை. கண்களில் நீர் பொங்க அவள் தன் தாயை இறக்கத்துடன் பார்த்து கொண்டு ஸ்தம்பித்து போய் நின்றாள். அது சமயம் யாரோ இருமும் சப்தம் கேட்டு அனைவரும் வியப்புடன் அந்த திசையை பார்த்தனர். வாயிற்படி அருகில் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு சினம் பொங்கும் முகத்துடன் காந்திமதி அம்மாள் நின்று கொண்டிருப்பதை கண்டதும் நமச்சிவாயத்தின் சப்த நாடையும் ஒடுங்கிவிட்டது. இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார்களே என்ற கிளியில்
எழப்போகும் பூசலில் காந்திமதியையும் அமிர்தத்தையும் பங்கெடுத்து கொள்ள தனியே விட்டுவிட்டு, இந்த நாய் ஏன் இப்படி குறைக்கிறது? பையனிடம் அதுக்கு பால் ஊற்ற சொன்னேனே, மறந்துட்டானா என்ன என தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு குபீரென ஒரு பாய்ச்சலில் ஊஞ்சலை விட்டு எழுந்து பங்களாவின் பின் பக்கத்தை நோக்கி ஓடி மறைந்தான். காந்திமதிக்கு அது சமயம் என்னவெல்லாமோ பேச வேண்டுமென்று துடியாக துடித்தது. வருஷங்கள் பல சென்றும் வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் பெற்றும் அமிர்தம் குணத்தில் சிறிதும் அபிவிருத்தி அடையாது அதே பழைய அமிர்தமாக இருப்பதைக் காண அவளுக்கு ஏற்பட்ட வியப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. ஏழ்மையில் திண்டாடி கொண்டிருந்த அவர்கள் குடும்பத்தை தங்களுடன் வசிக்க சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்ட தியாகராஜன் பால் சிறிதும் நன்றி இல்லாது அவன் அவ்வாறு செய்தது தங்களுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமையாகும் என பொருள்பட அவர்கள் பேசியதை கேட்டு காந்திமதி கோபத்தில் நெஞ்சம் பதைவதைத்து போனாள். எல்லாவற்றையும் விட அவளது அன்பிற்கு பாத்திரமான தமயந்தியின் கால் ஊனத்தை இடித்து காட்டி இழிவாக பேசியதை அவளால் கேட்டு சகித்து கொண்டிருக்கவே முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாத சீற்றத்துடன் அறையில் நின்று வெளிப்பட்ட அவளது கோபத்தைக் கண்ட அமிர்தம் கிளியுடன் எழப்போகும் பூசலில் தன் பக்கமிருந்து உதவி புரிய வேண்டும் என்ற பாவனையில் மோகனாவின் முகத்தை பரிதாபமாக பார்த்தாள். அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டு குற்றமுள்ள நெஞ்சு படபடவென்று துடிக்க திருதிருவென விழித்து கொண்டிருந்த அமிர்தத்தின் இளைய மகளின் வாய்வீச்செல்லாம் அத்தையை கண்டதும் பஞ்சாக பறந்தோடிவிட்டது. பெரிய சண்டையாகவல்லவா முடிந்துவிட்டது. இதை எப்படி தடுப்பது என்ற பிரச்சனையில் குழப்பமடைந்து போன விஜயா செயலற்று நின்றுவிட்டாள். தன் ஆத்திரம் தீர சுட சுட அமிர்தத்தை வசைமாழி பொழிய காந்திமதி வாயை திறக்கும் சிறு சம்பவம் குறுக்கிட்டது. அத்தை என்று கனிவுடன் நிறைந்த கம்பீரமான குரலில் அழைத்த வண்ணம் அப்பொழுதுதான் வெளியிலிருந்து திரும்பி வந்த தியாகராஜன் அங்கே வந்து கொண்டிருந்தான். களைப்பு நிறைந்த அவனது முகத்தை கண்ணுற்ற காந்திமதி தன் உணர்ச்சிகளை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை மேற்கொண்டு, என்ன ராஜா, இப்போதான் வரையா என வினவினாள். ஆமாம் அத்தை, இன்று சீக்கிரமே ஆஃபீஸிலிருந்து திரும்பிவிட்டேன். இன்றைக்கு மோகனா, விஜயா, தமா எல்லோரையும் ஒரு நாட்டிய கச்சேரிக்கு நான் அழைத்து போகப் போகிறேன். தமா வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டாள். அவள் ஒப்புக்கொண்டதற்காக இன்று மழை வந்தாலும் வரும். வீட்டில் இருக்கும் மற்றவர்களையும் அழைத்து வர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாள். அதனால் எல்லோருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்க ஏற்பாடு செய்துவிட்டேன். நீங்களும் கூட வர வேண்டும், தெரிந்ததா என்றான் சந்தோஷத்துடன். நீங்கள் எல்லோரும் போய் வாங்க, நாங்கள் எதற்கு? எனக்கு நாட்டியம் கீட்டியம் எல்லாம் பிடிக்காதப்பா. மேலும் வீட்டு வேலை தலைக்கு மேலே கிடக்கு. சரி, ஏதாவது கொஞ்சம் காப்பி பலகாரம் சாப்பிட்றாயா? நான் போய் தயார் செய்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக சமையற்கட்டை நோக்கி திரும்பினாள். மோகனா, நீ வருவாய் அல்லவா? நீ கூட அத்தையைப் போல் சாக்கு போக்கு சொல்லப் போகிறாயா என்று பரிகாசமாக கேட்ட தியாகராஜன் மோகனாவின் சிவந்த கண்களை பார்த்துவிட்டு திகைப்புடன், இதென்ன, என்ன நடந்தது? அழுது கொண்டிருந்தாயா? என்ன விஷயம் என பரிவுடன் விசாரித்தான். அவர்கள் ஏதாவது கூறி வீண் மனஸ்தாபத்தை உண்டாக்கிவிடப் போகிறார்களே என்ற பயத்தில் விஜயா குறுக்கிட்டு, இல்லை அண்ணா, வந்து என்று மென்று விழுங்கினாள். நடந்த விஷயங்களை அது சமயம் கூறி தியாகராஜன் மனதை நோகச் செய்ய காந்திமதிக்கு விருப்பமில்லை. வீணாக அவர்கள் நன்றியற்றவர்களாக இருந்தாலும் தங்கைகள், தாயார், மாமா என்று அவன் மதிப்பும் பிரியமும் வைத்திருக்கிறான். போகட்டும், அதை ஏன் நாம் நடந்ததை சொல்லி பாழ்படுத்த வேண்டும் என்று தன் மனதிற்குள் எண்ணி இரக்கமடைந்த காந்திமதியின் கோபம் இருந்த இடம் தெரியாது மறைந்துவிட்டது. ஆகவே அவள் என்னவோ பழைய நாள் ஞாபகம் வந்தது. அப்பாவை நினைச்சு கொண்டு குழந்தை வருத்தப்பட்டா, வேற ஒன்றுமில்லை என்றாள். காந்திமதி ஏதாவது சொல்லிவிடப் போகிறாளே என நடுங்கி கொண்டிருந்த அமிர்தம் இதை கேட்டதும் தன்னையே நம்ப முடியாது விழித்தாள். இறந்து போன தந்தையை எண்ணி ஒரு கணம் இரக்க வசப்பட்ட தியாகராஜன் மனம் மிகவும் இலகியது. மோகனா அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டு, மோகனா, அதெல்லாம் ஏன் நினச்சி மனம் கஷ்டப்படுற? அப்பாவுக்கு மேலே பல மடங்கு பிரியத்துடன் உன்னை கவனிச்சுக்க நான் தான் இருக்கேனே. மூஞ்சி சிவக்க இப்படி அழுவாங்க? எழுந்துரு, முகத்தை கழுவி கொண்டு அழகாக ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்பு பார்க்கலாம் என்று அன்புடன் சமாதானம் செய்தான். காந்திமதி அதற்கு மேல் ஒன்றும் பேச இஷ்டப்படாது அங்கிருந்து சமையற்கட்டை நோக்கி சென்று விட்டாள். மின்னல் பொழுதிலே மோகனாவிற்கும் அமிர்தத்திற்கும் இடையே கண்களால் ஒரு சிறு சம்பாஷணை நடந்தது. சரி, இப்போது ஒன்றும் பேச வேண்டாம், அண்ணன் சொல்கிறபடி வெளியே கிளம்பு, பின்னால் பார்த்து கொள்ளலாம் என அமிர்தம் விரைவில் தன் கண்களால் மகளுக்கு ஜாடை செய்தாள். நடக்கவிருந்த பெரிய சண்டையை அத்தை பெரிய மனசுடன்
தடுத்து விட்டதை எண்ணி மனவெழுச்சி மிக்க அடைந்த விஜயா அத்தையை பின் தொடர்ந்து கொண்டு சென்றாள். சமையலறையிலே மௌனமாக பாலை காய்ச்சி கொண்டிருந்த காந்திமதிக்கு பின்னால் வந்து நின்ற அவள் உணர்ச்சி பெருக்கால் சிறிது நேரம் பேசவே முடியவில்லை. கண்களில் நீர் தழும்ப நெஞ்சை உணர்ச்சி கவ்விக்கொள்ள தழுதழுத்த குரலில் அவள் மெல்ல அத்தை என்று அழைத்தாள். காந்திமதி திரும்பி பார்த்ததும், அத்தை, உங்கள் மனம் எவ்வளவு பரிசுத்தமானது என்று இன்றுதான் அறிகிறேன். அண்ணாவிடம் குற்றம் சாட்டி வீட்டில் கலகம் உண்டாக்க கூடாது என சாதுரியமாக தாங்கள் தடுத்து விட்டீர்கள். இவ்வளவு நல்ல குணமுள்ள உங்களை நன்றி இல்லாமல் அம்மாவும் மாமாவும் தூஷணையாக பேசிவிட்டார்கள். அத்தை, யார் உங்களை நன்கு புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்களை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன். என் பொருட்டு அறியாமையினால் தூஷணை செய்த என் தாயையும் சகோதரியையும் தாங்கள் மன்னிக்க வேண்டும். நன்றியற்ற அவர்களது துர்க்குணத்தை நினைத்து அவமானத்தினால் என் மனம் பதறுகிறது அத்தை. நடந்ததையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது என்று தடுமாற கண்களில் நீர் பெருக இறைஞ்சி கேட்டாள். சுபாவத்தில் கருணைமிக்க காந்திமதியின் உள்ளம் விஜயாவின் மன வேதனையைக் கண்டு மிகவும் நெகிழ்ந்து விட்டது. சே அசடே, என்ன நடந்து விட்டது? நீ ஏன் இப்படி அலட்டுகிறாய்? ஒரு குடும்பத்தில் இப்படியும் அப்படியும் பல தினசு இருக்கும். அதையெல்லாம் பாராட்டலாமா? முகத்தை கழுவிக்கொண்டு தலையை அழகாக வாரிக்கிட்டு நீயும் நாட்டிய கச்சேரிக்கு போயிட்டு வாப்பா கண்ணே என்று தேற்றியபடி விஜயாவை அணைத்து கொண்டு அவளது கண்ணீரை அன்புடன் தனது முந்தானையால் துடைத்து விட்டாள். பங்களாவின் தோற்றத்திற்குள்ளே நழுவி ஓடிய நமச்சிவாயத்திற்கு வெகு நேரம் பயத்தில் உடல் நடுங்கி கொண்டிருந்தது. தனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை போல் சண்டையிலிருந்து விலகி ஓடிவிட முயற்சித்து கொண்டு தோட்டத்தின் பக்கம் நடையை கட்டிவிட்டாலும் அவன் நெஞ்சும் மார்பும் பக் பக் என அடித்து கொண்டன. பின்பக்கம் இருந்தபடியே பங்களா வாயிலில் தியாகராஜன் கார் வருவதை கண்டுவிட்டான். சரிதான், இனி தொலைந்தது போல்தான் என தனக்குள்ளே பயத்துடன் சொல்லிக்கொண்டு அவன் ஓட்டமும் நடையுமாக பங்களாவில் தான் வசிக்க பிரத்யேகமாக அவன் உபயோகித்து கொண்டிருந்த அவுட்ஹவுஸிற்கு சென்றான். அமிர்தம் எவ்வளவோ வற்புறுத்தியும் தியாகராஜன் உபசாரம் பல செய்தும் நமச்சிவாயம் பங்களாவிற்குள்ளே தனது வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பாது பங்களாவின் தோட்டத்து ஒரு பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த சிறு வீட்டை தான் வசிக்க ஏற்ற இடமாக மாற்றிக்கொண்டான். அதற்கு தகுந்த காரணம் இல்லாது போகவில்லை. செல்வத்தின் சுகத்திலே வந்து வசிக்க சந்தர்ப்பம் கிடைத்ததும் நமச்சிவாயத்திற்கு பலவிதமான சபலங்கள் ஏற்படலாயின. தனது அந்தரங்க ஆசைகளையும் தனது நடவடிக்கைகளையும் காந்திமதியோ தியாகராஜனோ கண்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அவன் அவ்வாறு ஒதுக்குப்புறமாக வசிக்க முற்பட்டிருந்தான். மூச்சு வாங்க ஓடி வந்து தனது பிரத்யேக அறையின் நடுவே கிடந்த சாய்வு நாற்காலியில் தொப்பென விழுந்தான் நமச்சிவாயம். முகத்தில் அரும்பிய வியர்வை துளிகளை அங்கவஸ்திரத்தினால் துடைத்து கொண்டு சந்தர்ப்பத்தை எவ்வாறு சமாளிக்கலாம் என்ற யோசனையுடன் எதிரே திரிந்த சுவரை அண்ணாந்து பார்த்தான். வரிசையாக சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பிரபல சினிமா பெண் நட்சத்திரங்களின் படங்கள் ஒவ்வொன்றும் அவனது அசம்பாவித நிலையை எண்ணி பல்லை காட்டி நகைப்பதை போல் அவனுக்கு பிரம்மை உண்டாக்கியது. காந்திமதி அம்மாள் அவனது பிரத்யேக வாசஸ்தலத்தை ஒருமுறை கூட கண்களால் தரிசித்ததே கிடையாது. அவள் அவ்வாறு பார்க்க நேரிட்டிருந்தால் ஒரு சமயம் நமச்சிவாயம் அவ்வளவு ஆடம்பரமாக அங்கே தனி வாழ்க்கை நடத்தியிருக்க சாத்தியப்பட்டிருக்குமோ என்னவோ. பங்களாவில் தியாகராஜன் படுக்கை முறையில் காணப்பட்ட அதே மாதிரியானதொரு பெரிய கட்டிலும் மிருதுவான படுக்கையும் நமச்சிவாயத்தின் பிரத்யேக அறையிலும் காணப்பட்டன. ஜன்னல்கள் கூட அதே விதமான மெல்லிய நீல நிற திரைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சுவரில் அடிக்கப்பட்டிருந்த ஆணிகளில் விதவிதமான வர்ணங்களில் ஜரிகை கரை போட்ட விலையுயர்ந்த அங்கவஸ்திரங்களும் அதற்கு உகந்த பட்டு ஜிப்பாக்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. படுக்கையில் எதிர்பக்கத்திலே முழு உருவம் தெரியும் ஒரு நிறை கண்ணாடியும் அதை ஒட்டிய மேஜை மீது சோப்பு, வாசனை தைலம், சென்ட்டு பாட்டில்கள் போன்ற அலங்கார பொருட்களும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. படுக்கைக்கு இடதுபுறத்திலே காணப்பட்ட சிறு அலமாரிக்குள் எப்பொழுதும் யௌவனமாக இருப்பது எப்படி, மீண்டும் வாலிபம், யோகாச முறைகள், கூந்தல் வளரும் தைலங்கள் செய்யும் முறை இவை போன்ற புத்தகங்களும் சில திடுக்கிடும் சம்பவங்கள் கொண்ட துப்பறியும் நவீனங்களும் அடக்கி வைக்க பெற்றிருந்தன. அறையின் மூலையில் இருந்த பெரிய
பீரோவின் ஒவ்வொரு தட்டுகளிலும் இன்னும் பல வருஷங்களுக்கு தேவையான அளவு வேஷ்டிகளும் சட்டை அங்கவஸ்திரங்கள் முதலியனவும் திணித்து வைக்கப்பட்டிருந்தன. கட்டிலுக்கு அடியே கிடந்த ஒரு பெரிய கடையில் வேண்டிய போதெல்லாம் எடுத்து புசித்து பசியை ஆற்றிக்கொள்ள ஆப்பிள் பழங்களும் ஆரஞ்சுகளும் ரொட்டி பிஸ்கட் போன்ற தின்பண்டங்களும் நிறைந்திருந்தன. சாய்வு நாற்காலி அருகே கிடந்த சிறு முக்காலி மீது வைத்திருந்த வெள்ளி சிகரெட் டப்பாவை எடுத்து நடுங்கும் விரல்களுடன் திறந்தான் நமச்சிவாயம். தியாகராஜன் உபயோகித்த அதேவித உயர்ந்த சிகரெட்டுகளின் ஒன்றை உருவி எடுத்து பற்ற வைத்து கொண்டான். இவ்வளவு ஆடம்பர வாழ்க்கையை நடத்திய அவனுக்கு இவைகளை சேகரித்து கொள்ள சிறிதும் சிரமம் இருக்கவில்லை. தியாகராஜனது பிரத்யேக அறைக்குள்ளே அல்லது ஆஃபீஸ் அறைக்குள்ளே போகும் சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் யாரும் காணாத சமயம் லபக்கென மேஜை மேல் காணப்படும் சிகரெட் பெட்டிகள் மிகுதியான சில்லறைகள் முதலியன அவனது சட்டைப்பைக்குள் சென்று மறைந்து விடுவது வழக்கம். மேலும் அமிர்தம்மாளுக்கு வைத்தியம் செய்ய பல டாக்டர்களிடம் அழைத்து சென்றதாக கூறி அப்போதைக்கப்போது தியாகராஜனிடம் மருந்திற்காகவும் டாக்டர் பில்லுக்காகவும் பெற்ற பெருந்தொகைகளில் பாதியை தன் செலவிற்காக தாராளமாக உபயோகிக்க அவன் தவறியதே இல்லை. நிம்மதியாக உடலை அலட்டிக் கொள்ளாது உல்லாசமாக வாழ்ந்த இந்த இன்ப வாழ்விற்கு பங்கம் வரும்படி நாக்கை நீட்டிக்கொண்டு முகத்தை அருகில் கொண்டு வந்த அந்த பிராணிகளை கண்டு அருவருப்புடன் துள்ளி எழுந்த நமச்சிவாயம், சே சனியன்களா, அப்பால போங்க, மனுஷன் படுற அவதி தெரியாமல் வந்து கொஞ்சுதுகள் பீடை என எரிந்து விழுந்தான். நாய்கள் இரண்டும் இரக்கத்துடன் அவனை பார்த்துவிட்டு தயக்கமாக வெளியே சென்றன. அது சமயம் பங்களாவில் இருந்து வந்த வேலைக்காரன், ஐயா, உங்களை எஜமான் கூப்பிடுறாங்க என்றான். எஜமான் கூப்பிடுகிறாரா என்று திகைப்புடன் கேட்ட நமச்சிவாயம் கால் சோர்ந்து தள்ளாடியபடி தொப்பென நாற்காலியில் மறுபடியும் சாய்ந்து விட்டான். உடனே வரச் சொன்னாங்க என்று அவனது பயத்தை மேலும் அதிகப்படுத்திவிட்டு வேலைக்காரன் சென்று விட்டான். சரி, இன்று நாம் தொலைந்தோம் என தனக்குள்ளே கூறிக்கொண்டே நமச்சிவாயம் மெல்ல ஒருவாறு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தியாகராஜனை சந்திக்க பெருந்திகிலுடன் பங்களாவின் ஹாலை நோக்கி தள்ளாடி கொண்டு சென்றான். ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்த தியாகராஜன் அவனை கண்டதும் மலர்ந்த முகத்துடன் திரும்பி, மாமா, சும்மாதான் கூப்பிட்டு அனுப்பினேன். நாங்கள் எல்லோரும் ஒரு நாட்டிய கச்சேரிக்கு கிளம்பி கொண்டிருக்கிறோம். நீங்களும் வருகிறீர்களா என்று உற்சாகமாக வினவினான். எதிர்பாராத இந்த வரவேற்பில் ஸ்தம்பித்து போன நமச்சிவாயத்திற்கு குழப்பத்தில் பதிலளிக்க ஒன்றும் தோன்றவில்லை. எனக்கு என்னத்துக்குப்பா நாட்டியம் கீட்டியம் இதெல்லாம் என ஏதோ வாயில் வந்ததை பதிலுக்கு உளறினான். அவனது நிலைமையை சமாளிக்க உதவுகிறவள் போல் உள்ளிருந்து வேகமாக வந்த அமிர்தம், ஏன் அண்ணா, நீங்களும் வாங்க, குழந்தை ஆசைப்பட்டு கூப்பிடுறான், எல்லோரும் ஒரு நாள் சேர்ந்து போய் பார்த்துட்டு தான் வருவோமே, போய் சீக்கிரம் உடை மாற்றிக்கிட்டு வாங்க என்று எச்சரிக்கும் பாவனையில் கூறினாள். வியப்புடன் திரும்பி தோட்டத்துக்குள் தனியே சென்ற தமையனை பின் தொடர்ந்த தங்கை, என்னவோ ஏதோன்னு பயந்துட்டீங்களா? நான் கூட முதல்ல அப்படி தான் பயந்தேன். தியாகுவை கண்டதும் அவள் நடுநடுங்கி வாயை மூடிக்கிட்டா. நம்ம பேசினதில் நியாயம் இல்லாதிருந்தா அவங்கிட்ட மூட்டி கொடுக்காம வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பாளா? தியாகு அவள் பேச்சை ஒன்றும் காதில் போட்டுக்க மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அதனால் காளி போல சண்டை போட உள்ளிருந்து ஓடி வந்தவ அவனை கண்டதும் பெட்டி பாம்பா அடங்கி போய்விட்டாள். இந்த அமிர்தத்துக்கிட்ட ஒன்றும் அவள் ஜம்பம் பழிக்காது, தெரிஞ்சுக்கட்டும் அதை அவள் என்று கர்வத்துடன் ரகையை ஆட்டி பேசினாள். அப்படியா சங்கதி என்று தலையை ஆட்டிய நமச்சிவாயத்திற்கு உற்சாகம் தாழ முடியவில்லை. 15 வயது பாலகனைப் போல் ஒரே துள்ளலில் தன் அறையை சென்று அடைந்த அவன் பரபரப்பாக கண்ணாடி முன் போய் உட்கார்ந்து கொண்டு தன்னை அலங்கரித்து கொள்ள துவங்கினான். காந்திமதியிடம் பயப்பட வேண்டாம் என்ற நம்பிக்கையானது அவனது உள்ளத்தை குதூகலத்தில் ஆழ்த்திவிடவே அவன் மிதமிஞ்சிய உற்சாகத்துடன், மல்லி, ரோஜா, வாங்க இங்க என ஆசையுடன் தன் 2 அருமை நாய்களையும் உரத்த குரலில் கூப்பிட்டு கொண்டிருந்தான். நாளை என்பதை பற்றிய கவலை சிறிதும் இன்றி செல்வத்தின் சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விஜயாவின் மனதில் சந்தோஷம் நிறைந்து இருக்கவில்லை. தன் உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் கவர்ந்து கொண்டிருந்த மனோகரனை பற்றி அடிக்கடி எண்ணி தமக்குள்ளே சஞ்சலப்பட்டு கொண்டு அமைதியின்றி வாழ்ந்து கொண்டிருந்தாள். தங்களது காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்த அமிர்தம், மோகனா இவர்களுக்கு விஜயாவின் மனச்சஞ்சலம் சிறிதும் புலப்படவில்லை. ஆனால் சில காலமாக அவளுடன் நெருங்கி பழகி நட்புரிமை பாராட்டி வந்த தமயந்திக்கு மட்டும்
தன் சிநேகிதி ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாது தவித்து கொண்டிருக்கிறாள் என்று குறிப்பாக தெரிந்துவிட்டிருந்தது. ஆனாலும் அவள் மரியாதையை உத்தேசித்து தன் ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு அதை பற்றி கேட்டு அறிய துணிவின்றி வாளாய் இருந்து விட்டாள். ஒரு நாள் மாலை தமயந்தியும் விஜயாவும் தங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கும் நிமித்தம் கடை தெருவுக்கு சென்றிருந்தார்கள். துணிக்கடை ஒன்றில் தங்களுக்கு தேவையான சில ரகங்களை பேரம் பேசி வாங்கி கொண்டிருந்த தமயந்தி, மிஸ் விஜயா, என்ன ஆச்சரியம், நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீர்கள் என்று யாரோ மிகவும் சகஜமாக விசாரிப்பதை கேட்டு சப்தம் வந்த திசையில் தன் திருஷ்டியை திருப்பினாள். நெற்றி மீது சுருளாக புரண்டு கொண்டிருந்த கிராப்பு சிகையும் கலை பொருந்திய முகமும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட ஒரு ஆடவன் இடது கையை தன் கோட்டு பையுக்குள் திணித்து கொண்டு வலது கரத்தால் தான் அணிந்திருந்த டையை சரிப்படுத்தி கொண்டவாறு நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் விஜயா மிகவும் பரபரப்படைந்து போனாள். அவள் தடுமாற்றத்துடன் கையில் இருந்த அழகு பையை கீழே தவறவிட்டு அவசரமாக குனிந்து அதை எடுத்துக்கொண்டாள். ஆமாம், இங்கேதான் வசிக்கிறோம். நீங்கள் அதே கம்பெனியில் தானே இருக்கிறீர்கள்? பார்த்து வெகுநாள் ஆயிற்று என்று அவனது கேள்விகளுக்கு அவள் பதிலளித்தாள். முன்னதாகவே ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போலிருக்கிறது என ஊகித்து கொண்ட தமயந்தி அவர்களது சம்பாஷணையில் குறுக்கிட விருப்பமில்லாது தனது காரியங்களை கவனிக்கலுற்றாள். தமா என்று அன்புடன் அழைத்த வண்ணம் நெருங்கி வந்த விஜயா தாழ்ந்த குரலில், இவர்தான் மிஸ்டர் மனோகர். நான் முன்பு வேலை செய்து வந்த கம்பெனியில் மருந்து விற்பனை செய்யும் பகுதியில் வேலை பார்த்து வரும் ரசாயன நிபுணர் என அந்த ஆடவனை அவளுக்கு அறிமுகம் செய்துவிட்டு தொடர்ந்தாற்போல், மிஸ்டர் மனோகர், அவள் என் அத்தை பெண் தமயந்தி. இப்பொழுது நாங்கள் அனைவரும் இந்த ஊரில் என் சகோதரன் வீட்டில்தான் வசிக்கிறோம் என்று சுருக்கமாக கூறினாள். கடை தெருவிலிருந்து வந்த பின்பு இன்று நீண்ட நேரம் விஜயா யாரிடமும் உற்சாகமாக எதுவும் பேசவில்லை. அவளது முகத்தில் அடிக்கொரு தடவை கவலைத்திரை லேசாக படர்ந்து மறைந்த வண்ணம் இருந்ததை தமயந்தி கவனிக்க தவறியதில்லை. இரவு போஜனத்திற்கு பின் குளிர்ந்த நில ஒளியில் சிநேகிதிகள் இருவரும் வழக்கம் போல் பொழுதுபோக்க வார்த்தையாட தோட்டத்து புல் தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டனர். விஜயா, உன்னை ஒன்று கேட்கப் போகிறேன். மனத்தாங்கள் அடையாது பதில் கூற வேண்டும். உன் மனதை ஏதோ ஒன்று வருத்தி கொண்டிருக்கிறது. இன்று மாலையில் கடைத்தெருவிலே சந்தித்த அந்த ஆடவருக்கும் உன் மன வருத்தத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் நினைப்பது சரிதானே என்று கேட்டால் தமயந்தி திடீரென்று. உன்னிடம் கூட கூறாது இவ்வளவு காலம் ஒளித்து வைத்திருந்தேன். இனி அவ்வாறு செய்தால் வேதனை தாளாது என் உள்ளம் வெடித்துவிடும் போல் இருக்கிறது தம்மா. உன்னை தவிர எனக்கு உகந்த சிநேகிதிகள் யாரும் கிடையாது. உன்னிடம் உண்மையை கூற நான் ஏன் சங்கோஜப்பட வேண்டும் என்று ஆரம்பித்த விஜயா மேலே பேச முடியாது தயக்கத்துடன் நிறுத்தினாள். நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இன்று மாலை கடையில் சந்தித்த மனோகர் என்பவரை நீ நேசிக்கிறாய் இல்லையா என வினவினாள் தமயந்தி. ஆமாம் என்று தலையை அசைத்த விஜயா கண்களில் மல்கிய நீரை துடைத்து கொண்டாள். துயரத்தால் அவள் நெஞ்சு இரண்டாக பிளந்துவிடும் போல் வேதனை செய்தது. தம்மா, ஆனால் இதில் ஒரு வேடிக்கை இருக்கிறது. நீ அறிந்தால் என்னை கட்டாயம் பரிகசிப்பாய். இந்த காதலானது விடுதலைப்பட்டது. வானத்து நிலவுக்கு அழும் குழந்தையைப் போல் கிடைக்க முடியாத அவரது அன்பிற்காக நான் ஏங்கி வருந்தி கொண்டிருக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஆனால் அவருக்கு என் மீது அத்தகைய பாசம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கவில்லை என்றாள் பெருமூச்சுடன். நீ அதை எப்படி நிச்சயமாக கூற முடியும் என்று கேட்டாள் தமயந்தி கவலையுடன். அவ்வளவு கூட அறிந்து கொள்ள எனக்கு திறமை இல்லையா என கேட்டுவிட்டு விஜயா வறட்சியாக மெல்ல நகைத்தாள். எவ்வளவு தீர்மானமாக சொல்கிறாயே, அவர் மனதை வேறு யாரிடமும் பறிகொடுத்து விட்டிருக்கிறார் என நீ சந்தேகிக்க ஆதாரம் ஏதாவது உண்டா என தமயந்தி விடாது மேலே கேட்டாள். தம்மா, என்னை விட நீ படித்தவள், புத்திசாலி. நீயே இப்படி பேசுவது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. என்னை அவர் நேசிக்கவில்லை என்றால் அவர் மனம் வேறு ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது என்று அர்த்தமா? என்னிடம் அவருக்கு அன்பு ஏற்பட என்ன விதமான குணங்கள் இருக்கின்றன? மனதை வசீகரிக்கும் அழகு என்னிடம் இருக்கிறதா? உள்ளத்திற்கு உவகை ஊட்டும் படிப்போ சாதுரியமோ இருக்கிறதா? ஒன்றுமில்லை. என்னிடம் குறைகள்தான் அதிகம் இருக்கின்றன என்றாள் விஜயா மிக்க வருத்தத்துடன். சிநேகிதியின் தோளின் மீது தன் கரத்தை லேசாக வைத்து கொண்டு ஆறுதலாக தமயந்தி பேசலுற்றாள். விஜயா, நம்மிடம் காணப்படும் குறைகள் மட்டுமே பெரியதாக கண்களுக்கு தென்படுமாகில் அப்படிப்பட்டவர்களது அன்பு நமக்கு சிறிதும் வேண்டியதில்லை. அழகு, அந்தஸ்து, படிப்பு இவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள குணங்கள் அல்ல. ஒருவரோடு ஒருவரை இவைகளுக்காக ஒப்பிட்டு பார்ப்பது மதியீனம்.
நீ பார்வைக்கு பெரிய அழகி அல்ல என்பதற்காக அவருக்கு உன்மேல் அன்பு ஏற்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதரை எண்ணி நீ ஏங்குவது மிகவும் தவறு. உன்னிடம் நான் கடுமையாக பேசுவதாக எண்ணாதே. உன் நலனை உத்தேசித்து சொல்கிறேன். இந்த பரந்த உலகத்தில் உன்னை உன் பொருட்டு நேசிக்க ஒரு மனிதன் இருக்க மாட்டான் என நீ தவறாக எண்ண வேண்டாம். அன்பு என்பது அந்தத்திற்காகவோ அழகிற்காகவோ ஏற்படக்கூடாது. தானாக பொங்கி பெருகி வர வேண்டும். பலவித நலனை உத்தேசித்து செயற்கையாக தூண்டப்பட்ட அன்பு நிரந்தரமற்றது. அத்தகைய விவாகத்தினால் இரு தரப்பினருக்கும் சுகம் இல்லை. உதாரணமாக, என் கால் ஊனமாக இருப்பது யாவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த ஒரு குறை பெரியதாக உன் சகோதரன் கண்களுக்கு தென்பட்டிருந்தால் அவரை மணந்து கொள்ள மறுத்திருப்பேன். அவருடைய பணம், அந்தஸ்து முதலிய பலவும் பற்றி நான் சிறிதும் அக்கறைப்படவில்லை என்று படபடவென்று பேசிக்கொண்டு போன தமயந்தி திடீரென நிறுத்தினாள். திடுக்கிட்டு போன விஜயா, தமா, என்ன சொன்னாய்? அண்ணா உன்னை மணந்து கொள்ளப் போகிறாரா? எனக்கு இந்த சங்கதியே கொஞ்சமும் தெரியாதே என்று கேட்டாள். தமயந்தியின் அழகிய முகத்தில் பிரகாசமானதொரு புன்னகை மலர்ந்தது. ஆமாம் விஜயா, உனக்கு தெரிவதற்கு பிரமேயமே இல்லை. எங்களது விவாகத்தை பற்றி நான் ஒருவருக்கும் தெரிவிக்க விரும்பவில்லை. என் விருப்பப்படி உன் அண்ணா யாருக்கும் இதை சொல்லவில்லை. எனினும் சில மாதங்களில் ராஜாவின் தொழில் விவகாரங்கள் ஒரு நிலைக்கு வந்ததும் சிறப்பாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று உன் அத்தையவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கள் மன விருப்பத்தை தெரிவித்து அவர்களது மனப்பூர்வமான சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று கொண்டிருக்கிறோம். நீ இவ்வளவு தூரம் மனமிட்டு என்னிடம் உன் காதல் ரகசியத்தை கூறியதனால் உனக்கு மட்டும் நான் என் அந்தரங்கத்தை கூறினேன் என்றாள். தமா, உன் கையை இப்படி கொடு. வரப்போகும் திருமணத்திற்கு மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அளிக்கிறேன். ஏற்றுக்கொள். என் அண்ணாவை நீ மணந்து கொள்ளப் போகிறாய் என்பதை அறிய எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா என உற்சாகத்துடன் அவளது கரங்களை பிடித்து குலுக்கினாள் விஜயா. இதற்கு பின் சிநேகிதிகள் இருவரும் நீண்ட நேரம் தங்கள் மன உணர்ச்சிகளை சிறிதும் ஒலிக்காது ஒருவருக்கொருவர் கூறி மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அடைந்தனர். நாட்கள் செல்ல செல்ல தமயந்தி, விஜயா இவர்களின் சிநேகிதம் அதிகரித்து கொண்டே சென்றது. அதே போன்று மோகனா, அமிர்தம், நமச்சிவாயம் இம்மூவரின் அட்டகாசங்களும் அதிகமாகிக் கொண்டே வந்தன. தங்களுக்கு அங்கே வசிக்க உரிமைகள் இருப்பதாக எண்ணி இருமாந்து கொண்டு அவர்கள் மூவரும் காந்திமதியின் அதிகாரத்தை எந்த வழிகளிலெல்லாம் பறிக்கலாம் என்று பேசி சதி ஆலோசனை செய்த வண்ணம் இருந்தனர். தியாகராஜனது நம்பிக்கையை கவர்ந்து கொண்டு விட்டால் காந்திமதியை அடக்கிவிடுவது எளிது என்ற தீர்மானத்திற்கு வந்த மூவரும் பல வழிகளிலும் அவனது அன்பிற்கு உகந்தவர்களாக முயற்சிக்கலானார்கள். அதன்படியே அமிர்தம்மாள் திடீரென மகன் மீது இவ்வளவு காலம் இல்லாத அன்பை மழை போல் பொழிய தலைப்பட்டாள். காந்திமதி கோவிலுக்கோ கடைத்தெருவிற்கோ சென்றிருக்கும் சமயங்களில் தியாகராஜன் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்து விட்டால் போதும், மூவரும் தங்களது அன்பு நாடகத்தை மிகவும் உற்சாகமாக நடிக்க ஆரம்பித்தார்கள். தியாகு வந்திருக்கு அமிர்தம், சீக்கிரம் காப்பி பலகாரம் கொண்டு வா என்று உரத்த குரலில் கத்தி நமச்சிவாயம் தன் சகோதரியை எச்சரிப்பான். தியாகராஜன் உட்கார சோஃபாவை தட்டி கொட்டி சரிப்படுத்தி மின்சார விசிறியை ஓடவிடுவான். உட்காரப்பா குழந்தை. என்ன வேலை என்ன வேலை, உடம்பு துரும்பாய் போச்சு உனக்கு. கொஞ்சம் 1 மாதம் ஓய்வு அவசியம்ப்பா. இந்த கோடைக்கு எங்கேயாவது ஹாயாக போய் ஒரு 10 நாளாவது இருந்துவிட்டு வந்தால்தான் சரிப்படும் என்று புகழ்ச்சியாக பேசி உபசரிப்பான். அண்ணா வந்துட்டீங்களா? இன்னமும் காணவில்லையேன்னு வழியில் காருக்கு ஏதாவது தடங்கல் ஏற்பட்டு விட்டதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்று மோகனா தேனினும் இனிய குரலில் நயமாக விவரித்து கொண்டு ஓடி வந்து அண்ணன் அருகில் அமர்ந்து கொள்வாள். அண்ணா, முதல்ல களைப்பு தீர ஏதாச்சும் சாப்பிடட்டும், அப்புறம் நீ பேசலாம். சித்தன், நீ தொணக்காமல் சும்மா இரு என போலியாக தன் மகளை அதட்டிவிட்டு அமிர்தம் ஒரு பெரிய வெள்ளி தட்டில் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு பலகாரங்களையும் காப்பியையும் எடுத்து வந்து மேஜை மீது வைத்து சாப்பிடச் சொல்லி மிகவும் வற்புறுத்தி உபசரிப்பாள். இதற்குள் நமச்சிவாயம் மின்சார விசிறியை நிறுத்திவிட்டு ஓலை விசிறியை கையில் எடுத்துக்கொண்டு தியாகராஜன் அருகில் வந்து நின்று கொண்டு விசிறத் தொடங்குவான். அண்ணா என்று குழந்தை குரலில் கொஞ்சி அழைத்த வண்ணம் மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு மோகனா தன் கண்களை சுழற்றி கொண்டு, என் சிநேகிதிகள் எல்லாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா என அவனது ஆவலை தூண்டிவிட்டு வேடிக்கையாக சிரிப்பாள். காந்தி பென்சில் கம்பெனி தியாகராஜன் என்றதும் தலை வெளுத்து போன வயதான மனிதர் என்று
நினைத்திருந்தோம். இவ்வளவு சிறிய வயதிலே நல்ல பிரபல மனிதராகி விட்டிருக்கிறாரே உங்க அண்ணா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அண்ணா. இங்கே வரும்போதெல்லாம் அவர்கள் உங்களை பற்றி ஏதாவது பேசி ஆச்சரியப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள் என்று முகஸ்துதி செய்வாள். திருஷ்டி பட்டுவிடப் போகிறது. ஒரு கண் போல் ஒரு கண் இருக்காது. இந்த பெண்களை எல்லாம் அப்படி பேசும்படி நீ இடம் கொடுக்காதே என்று அமிர்தம் இடைமறித்து கண்டிப்பாள். தெய்வம் கூட புகழ்ச்சிக்கு மயங்குவதாக எண்ணி பக்தர்கள் தங்களது பாமாலைகளில் நீங்கள் அந்த பக்தனுக்கு அதை செய்யவில்லையா, இந்த பக்தனுக்கு இதை செய்யவில்லையா என்று கூறி ஸ்தோத்திரம் செய்கின்றனர். இவ்வாறிருக்கையில் மனித உள்ளம் புகழ்ச்சிக்கும் முகஸ்துதிக்கும் மயங்கி விடுவதற்கு கேட்பானேன்? அமிர்தம், நமச்சிவாயம், மோகனா என மாறி மாறி மூவரும் செய்த முகஸ்துதிக்கு செவி கொடுத்த தியாகராஜன் நாலாவட்டத்தில் புகழ்ச்சியை ரசிக்கத் தொடங்கினான். ஏன், மிகவும் விரும்பினான். தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் தன் போன்ற மனிதனுக்கு இவ்வாறு அடிக்கடி யாராவது புகழ வேண்டியது அவசியம் என்று கூட எண்ணினான். காப்பி பலகாரம் போன்று சில நாட்களில் தியாகராஜனுக்கு புகழ்ச்சி என்பது தேவையான ஒரு ஆகாரமாக கூட அமைந்துவிட்டது. தமையனிடம் தனக்கிருந்த சலுகையை தன் சிநேகிதிகளுக்கு தெரியும்படி பிரபலப்படுத்த மோகனா பெரிதும் விரும்பினாள். ஆகவே அவள் தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்திருந்தாள். தியாகராஜனது அனுமதியின் பேரில் அன்று அவர்களது பங்களாவில் ஒரு விருந்திற்கு ஏற்பாடாகியிருந்தது. கலாசாலையில் தன்னுடன் படித்த பெண்களைத் தவிர தனக்கு சமீபத்தில் பரிச்சயமாயிருந்த சில பெரிய மனிதர் வீட்டு பெண்களையும் மோகனா அந்த விருந்திற்கு அழைத்திருந்தாள். நடத்தப்போவதை பற்றியோ யாரெல்லாம் விருந்தினர்கள் என்பதை பற்றியோ அவள் காந்திமதியிடம் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. தேவையான சாமான்களை வாங்கி சேகரிப்பதை அமிர்தமும் நமச்சிவாயமும் ஏற்றுக்கொண்டிருந்தனர். நகரத்திலிருந்து பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு விருந்துக்கு சாப்பாடு தயாரித்து பரிமாறும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பிறந்தநாள் அன்று சாயங்காலம் பங்களா வாயிலில் உள்ள பல மின்சார விளக்குகளும் ஜெகஜோதியாக எரிந்து கொண்டிருந்தன. தோட்டத்தில் திறந்த வெளியில் மேஜையில் மீது விதவிதமான உணவு வகைகளை ஹோட்டல் சிப்பந்திகள் பரிமாறிக்கொண்டிருந்தனர். அமிர்தம் மிகவும் விலை உயர்ந்த பட்டு சேலையை உடுத்திக்கொண்டு தோட்டத்து வாயில் பக்கம் தன் பெண்ணின் தோழிகளை வரவேற்க மலர்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள். நமச்சிவாயம் கூட பிறந்தநாள் வைபவத்தின் கோலாகலத்தில் மூழ்கி போயிருந்தான். ஒரே சமயம் பல இளம் பெண்கள் வரப்போகிறபடியால் அவன் அது சமயம் தன் தோற்றத்தில் சிறிது அதிகப்படியாக அக்கறை காட்டுவதுதான் சிறந்தது என எண்ணி இன்றைய அலங்காரத்தில் விசேஷ கவனம் செலுத்தியிருந்தான். தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேளாது வீட்டிலே அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வாளாயிருந்த காந்திமதிக்கு கோபம் உச்ச நிலையை அடைந்துவிட்டிருந்தது. ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவள் எழுந்து சென்று ஹால் பக்கம் எட்டி பார்த்தாள். ஹாலின் நடுவிலே கிடந்த வட்டை மேஜை ஒன்றின் மேல் பெரிய தட்டில் ஒரு கேக் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது பல மெழுகுவர்த்திகள் சொருகப்பட்டு அவைகள் எரிந்து கொண்டிருந்தன. மிகவும் கருத்துடன் தன்னை அலங்கரித்து கொண்டிருந்த மோகனா கையில் ஒரு சிறு கத்தியுடன் மேஜை அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவசரப்படாது ஒவ்வொன்றாக அணைக்க வேண்டும் என்று அவளுக்கு செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுத்தாள் சிநேகிதிகளில் ஒருத்தி. அந்த பெண்ணின் அலங்காரம், கேக்கை வெட்டி அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் முறை இவர்கள் கவனித்த காந்திமதி சகிக்க முடியாது. மோகனா, இங்கே செத்த வந்துட்டு போமா என்று அழைத்தாள். எதிர்பாராத சமயம் தன்னை அத்தை அழைத்தது மோகனாவை திடுக்கிடச் செய்தது. கேளிக்கையின் இடையே இவ்வாறு அத்தை குறுக்கிடுவதை அவள் வெறுத்தாள். ஆகவே கோபத்துடன் விடுவிடுவென்று காந்திமதி நின்ற பின்கட்டிற்கு சென்றாள். சற்று தொலைவில் இருந்து இதை கவனித்த நமச்சிவாயமும் அமிர்தமும் ஆவலை அடக்க மாட்டாது மோகனாவை பின்தொடர்ந்தனர். காந்திமதி தனக்கு ஏற்பட்ட சினத்தை அடக்கி கொண்டு, மோகனா, பிறந்தநாள் என்றால் கேக்கும் மெழுகுவத்தியும் நமக்கு எதற்கம்மா? இங்கிலீஷ் படித்துவிட்டால் நாம் இங்கிலீஷ்காரர்களாகி விடுவோமா? உன் பிறந்த நாளை நம் சம்பிரதாயப்படி அழகாக கொண்டாடி இருக்கலாமே. கோயிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்து 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு கௌரதியாக நடத்தலாமே. அதை விட்டு இதெல்லாம் என்ன? எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள். அவ்வளவுதான். உடனே மோகனா ஹோவென்று கிரீச்சிட்டு அலறிக்கொண்டு தாயின் தோளில் போய் சாய்ந்து கொண்டு விம்மி அழத் தொடங்கினாள். அதை கண்ட அமிர்தம் கோபத்துடன், நல்லாதான் இருக்கிறது நீ பேசுறது. பிறந்த நாளும் அதுவுமா? அதனுடைய சந்தோஷத்தையே கெடுத்து விட்டியே என்று பதிலுக்கு கோபித்தாள். கீழே முற்றத்திலே எழுந்த அழுகுரலை கேட்ட தியாகராஜனும் விஜயாவும் மாடியிலிருந்து வியப்புடன் ஓடி வந்தார்கள். மகனை கண்டதும் அமிர்தம், தியாகு, நாங்கள் எல்லோரும் அனாதைகளப்பா, உன் ஆதரவிலே வாழ்கிறோம். அதுக்காக இவள் இந்த சமயம் பார்த்து அவமானப்படுத்தணுமா? என் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதை இவள் காண சகிக்க மாட்டேன் என்கிறாளே.
ஐயோ கடவுளே, இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்லுவேன் என அழுது ஓலமிட்டாள். விஷயம் ஒன்றும் விளங்காத தியாகராஜன், நடந்தது என்ன, விவரமாக சொல்லுங்கள் என்று அதட்டினான். யாரும் சட்டென பதில் பேசும் முன் நமச்சிவாயம் முந்திக்கொண்டு, ஒன்றுமில்ல குழந்தை, நீதானே இந்த விருந்துக்கு அனுமதி கொடுத்து ஏற்பாடு பண்ணின. காந்திமதிக்கு திடீர்னு கோபம் வந்தது. இப்போ இதெல்லாம் நிறுத்தி வந்தவங்களை திரும்பி போகச் சொல்லுன்னு எல்லோரும் முன்னிலையும் வந்து கூச்சல் போட்டது மோகனாவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுத்து என்றான். அதை கேட்ட தியாகராஜன் முகம் கோபத்தினால் சிவந்து போயிற்று. மோகனா கண்களை துடைத்து கொண்டு, நீ போய் வந்தவர்களை கவனி என உத்தரவிட்டு அவர்கள் அனைவரையும் அப்பால் போக செய்துவிட்டு தனிமையாக நின்று கொண்டிருந்த அத்தையிடம் திரும்பி, அவள் அறியா குழந்தை, அவள் ஆசைப்பட்டதை செய்து கொண்டு போகட்டுமே, இதனால் உங்களுக்கு என்ன குறைந்து போய்விடும்? அவள் விஷயத்தில் நீங்கள் இனி எதற்கும் குறுக்கிட வேண்டாம். தாயையும் சகோதரிகளையும் சரியாக நடத்தவில்லை என்ற கெட்ட பெயர் எனக்கு வீணே எதற்கு என்றான் கடுமையான குரலில். காந்திமதி அம்மாள் அதற்கு ஒன்றுமே பேசவில்லை. அவளுக்கு பேசவும் முடியவில்லை. நெஞ்சை யாரோ பலமாக அமுக்குவது போன்ற துக்கம் அவள் தொண்டையை இறுக்கி பிடித்து கொண்டது. தியாகராஜனா இப்படி பேசுகிறான் என நம்ப முடியாதவள் போல் அவள் அவனை பிரமிப்புடன் பார்த்துவிட்டு மௌனமாக பின்கட்டிற்குள் சென்று விட்டாள். வெளியே புறப்படும் முன் கடைசியாக ஒரு முறை மாயா கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தன் அலங்காரத்தை மிக்க அக்கறையாக கவனித்து கொண்டாள். நீண்ட நேரம் சிரமப்பட்டு வாரி முடித்து கட்டப்பட்டிருந்த அஜந்தா ஜடை அலங்காரம் சற்று நீண்ட வட்ட வடிவமான அவளது முகத்திற்கு ஒரு தனி சோபையை அளித்து கொண்டிருந்தது. காது வரை நீண்டு விட்டன போல் பிரமிப்பை ஊட்ட வேண்டி கருத்துடன் பூசப்பட்டிருந்த அஞ்சனம் அவளது இரு கயல் விழிகளையும் விண்மீன்கள் போல ஜொலிக்க செய்து கொண்டிருந்தன. தந்தத்திலே செதுக்கினா போல் கொழுமையாக திகழ்ந்த அவளது கழுத்தில் பூட்டப்பட்டிருந்த இரத்தன ஹாரம் பார்ப்பவர்களுக்கு அஜந்தா குகையில் உள்ள ஓவியங்களின் நினைவை ஊட்டும் வகையில் மிக அழகாக துவண்டு கிடந்தது. கண்ணாடியில் நின்று திரும்பிய மாயா ஜன்னல் அருகே போய் நின்று கொண்டு வெளியே தெரிந்த நீல வானத்தை சிறிது நேரம் சிந்தனையுடன் பார்த்து கொண்டு நின்றாள். வாழ்க்கையிலே அவள் அதுவரை அனுபவித்திராத நூதனமான உணர்ச்சியினால் கொந்தளித்து கொண்டிருந்த அவளது உள்ளத்தினின்று ஏக்கமும் துயரமும் கலந்த நீண்டதொரு பெருமூச்சு எழுந்தது. உண்மையில் மாயாவுக்கு கடந்த சில நாட்களாக தன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் விசித்திரமான உணர்ச்சியின் அர்த்தமே பிடிபடவில்லை. அவளது வாழ்க்கையிலே திடீரென்று பெருமூச்சுடன் கரையை கிழித்து கொண்டு ஓடும் காற்றாற்றை போன்றிருந்தது. வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி ஏற்படும் காற்றாற்றை போல் ஏழ்மையும் செல்வமும் திடீரென்று அவளது வாழ்விலே மாறி மாறி காணப்பட்டு வந்தன. நிஜ வாழ்விலே 25 வயதை கடந்து விட்டிருந்தாலும் மாயா தோற்றத்தில் 18 வயது இளமையுடன் நகரத்திலே மிகவும் அழகியதொரு பங்களாவில் மிகவும் ஆடம்பரமாகவும் சுகமாகவும் கடந்த 2 வருஷ காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவள், இவ்வாறு வாழ்வதற்கு வசதிகள் யாவை என்று யாரும் அறிந்து கொண்டதில்லை. சாயங்கால வேளைகளில் தெருவின் கோடியில் இருந்த அந்த அழகிய சிறு பங்களாவில் உள்ளிருந்து மானை போல் அழகாக அசைந்து நடந்து வெளியே வந்து காரில் ஏறிக்கொள்ளும் ஒரு யுவதியை அக்கம் பக்கத்தவர்கள் கவனிக்க தவறியதே இல்லை. விதவிதமான அலங்காரத்திலே பார்ப்பவர்கள் கண்களுக்கு அழகு விருந்தாக வெளிப்பட்ட அந்த மங்கையை பற்றி அறிந்து கொள்ள பலர் ஆர்வமுற்றாலும் அவளது வாழ்க்கை பெரும் புதிராகவும் மர்மமாகவும் இருந்தது. மாயாவின் பூர்வோத்தரம் யாருக்கும் தெரிந்திருக்க இடமே இல்லை. அவள் தந்தை வடநாட்டில் சர்க்கஸ் கம்பெனி ஒன்றில் துஷ்ட மிருகங்களை ஆட்டி வைக்கும் உத்தியோகத்தில் இருந்தவர். அதே கம்பெனியைச் சேர்ந்த கேரள நாட்டு அழகிய பெண்மணியை அவர் கலப்பு மணம் செய்து கொண்டிருந்தார். இந்த தம்பதிகளுக்கு பிறந்த மாயா தன் 3வது வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டாள். வடநாட்டிலும் பிறகு தென்னாட்டிலும் தாயின் பிறந்த நாடாகிய கேரளத்திலும் முறையே சில காலம் பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டிருந்த தாயுடன் அவள் வளர்ந்து வந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் படிப்பு, சிறிதளவு நாட்டியம், சிறிதளவு சங்கீதம் என்று ஒன்றிலும் பூரணமாக ஈடுபடாது தாமரை இலை தண்ணீராக அவளது வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இக்கதையின் தொடர்ச்சி தொடரும்.